السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا. صدق الله العليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, ஆசிரிய பெருமக்களே, ஆளுங்களே, உலமாக்களே, நண்பர்களே, ஜமாத்தார்களே, புனிதமான சுன்னத்தான நிக்காஹுடைய மஜ்லிஸை நாம் கலந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மணமக்கள் மணமகன் முஹம்மது இன்ஆமுல்லா அவர்கள் நாங்கள் தாவூதியாவில் ஓதும் காலத்தில் சிறுபிள்ளையாக இருந்தாலும் ஓதக்கூடிய எல்லோரிடத்திலுமே அவர் பிரியமாக நடந்து கொள்வார். அந்த அடிப்படையில் தான் பிரியத்தோடு நிக்காஹுக்கு அழைத்திருக்கிறார். நாங்கள் இந்த நிக்காஹில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை தாவூதியாவின் நாசிர் ஹசரத் அவர்கள் சொன்னதை போல நிக்காஹுடைய இந்த மஜ்லிஸிலே நாங்கள் அமர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹசரத் பெருந்தகை, எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை ரஃபி ஹசரத் அவர்கள் சொன்னதை போல அதை நன்றியோடு நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை கண்ணியத்திற்குரிய மர்ஹூம் முஹம்மது நசருல்லா ரஷாதி ஹசரத் அவர்கள் தாவூதியா அரபிக் கல்லூரியிலே 2002 முதல் 2008 வரை 7 வருட காலம் தாவூதியாவில் நான் ஓதியிருக்கிறேன். ஆசிரியர் பெருமக்களில் அவர்களும் எங்களுக்கு ஒரு ஆசிரியர் பெருந்தகை, மிகவும் பிரியமான ஆசிரியர் பெருந்தகை. அவர்களை பற்றி சில விஷயங்களை சொல்லி நான் நிறைவு கொண்டு வருகிறேன். ஹசரத் அவர்களிடத்திலே நாங்கள் பல கிதாபுகளை ஓதியிருக்கிறோம். காரியுடைய ஹப்ஸு கிராத்தை ஹசரத்திலே நான் ஓதியிருக்கிறேன். 1வது ஜும்ரா ஓதுகிற பொழுதே ஹசரத் அவர்கள் தஜ்வீதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். குர்ஆனை அழகிய துணியில் ஓதுவதற்கு உண்டான பயிற்சி எங்களுக்கு அளித்தார்கள். மிகவும் அழகிய கிராத், அதை சொல்வதென்றால் சொல்லவே முடியாது. ஹசரத்துடைய கிராத் இருக்கிறதே, அதை கேட்பதற்கு மிகவும் அழகு, அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இப்பொழுது கூட ஹசரத்துடைய மகனார் கிராத் ஓதினார். அதை கேட்கிற பொழுது எங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகையின் நினைவு வந்து விட்டது. அந்த அளவுக்கு அழகான முறையில் ஹசரத் அவர்கள் ஓதுவார்கள், ஓதியும் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஹசரத் அவர்கள் சொல்வார்கள், மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னவென்றால், சுன்னத்துகளை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் என்று சொல்வார்கள். சுன்னத்தான விஷயத்திலே நீங்கள் பொடுபோக்காக இருந்து விடாதீர்கள், சுன்னத்தை கையாள்வதில் மிக பேணுதலாக இருங்கள். ஹசரத் அவர்களுக்கு பொதுவாகவே ஒரு மாணவன் சுன்னத்திலே குறை செய்தால் ஹசரத் அவர்களுக்கு பிடிக்காது. பொதுவாகவே தாடி வெட்டக்கூடிய பழக்கம் நிறைய பேரிடத்தில் உண்டு, அது மாணவர்களிடத்திலும் இருக்கும். ஹசரத் அவர்கள் மாணவர்களிடத்தில் சொல்வார்கள், தாடியை வெட்டாதீங்க, தாடியை வெட்டுவது மிகப்பெரிய தவறு. சொல்வது மட்டுமல்ல, ஆப்கா மசாயில் உன்கா ஹல் என்ற கிதாபுகளை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தாடி வெட்டுகிறவருக்கு பின்னால் தொழுவது மக்ரூஹ் என்பதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தாடியை வெட்ட வேண்டாம், பேணுதலான வாழ்க்கையை வாழுங்கள், ஓதும் காலகட்டத்திலேயே பேணுதலை கடைபிடியுங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவார்ந்த விஷயங்களை, உபதேசங்களை ஹசரத் பெருந்தகை அவர்கள், மர்ஹூம் ஹசரத் பெருந்தகை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய கபரை சொர்க்க விசாலமானதாகவும் உயர்ந்த அந்தஸ்துள்ளதாகவும் ஆக்குவானாக. அவருடைய ஆகிரத்து வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை ஆக்குவானாக. நான் இறுதியாக ஹசரத்தை சந்தித்த தருணம், நான் நிக்காக முடித்து நிக்காக அழைப்பு கொடுத்து விட்டு சிறு காலம் கழித்து நான் ஹசரத்தை சந்திக்க வருகிற பொழுது நம்முடைய உஸ்தாத் அவர்கள் ரஃபியர் சொன்னதை போல ஹசரத்தர்கள் தமாஷாக ஜோக்காக பேசுவார்கள். என்னிடத்தில் கேட்டார், என்னப்பா ஏதாவது விசேஷம் இருக்கிறதா, நிக்காக முடிச்சிட்டியே, இந்த விசேஷம் இருக்குதான்னு கேட்டாங்க. அது இல்லை, துவா செய்யுங்கன்னு சொன்னேன். என்னுடைய மனைவி முதல் ஹம்லாகும் நேரத்திலே இதை ஹசரத்திடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் தருணத்தில் ஹசரத்துடைய வஃபாத்துடைய செய்தியை கேட்டு மிகவும் உள்ளத்திலே ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. ஒரு பிரியமான உஸ்தாத் மாணவர்களை உருவாக்குவதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அதிகம்.
மாணவர்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அல்லாஹு தாலா எங்களுடைய அந்த உஸ்தாதுடைய கபரை விசாலமானதாகவும் ஆகிரத்திலே சிறந்த வாழ்க்கையும் கொடுப்பானாக. உலகத்தில் இருக்கக்கூடிய அவர் உறவு சார்ந்த அத்தனை உறவுக்காரர்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலே நல்ல விதமான வாழ்க்கையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்குண்ட தௌஃபீகை தருவானாக. ஹஸரத்துடைய மகனார்கள் 3 பேரும் ஹாஃபிஸாக ஒருவர் முடித்திருக்கிறார், இன்னும் ஹாஃபிஸாக ஒருவர் முடிக்க இருக்கிறார், ஒருவர் ஓதி கொண்டு இருக்கிறார். இந்த மகன்களை இந்த பிள்ளைகளை அல்லாஹ் ஆலிம்களாக ஹாஃபிஸாக காரிகளாக இந்த முழு உலகத்திற்கும் சிறந்த வழிகாட்டிகளாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று எல்லோரும் சார்பாக துவா செய்கிறோம். இந்த மணமக்கள் அல்லாஹு தஆலா இந்த மணமக்களை சீரோடும் சிறப்பாகவும் வாழ வைத்து இந்த வாழ்க்கையை அவர்கள் சந்தோஷமாக தீனோடு வாழ்ந்து அவர்களுக்கு அல்லாஹ் சாலிஹான செல்வங்களை கொடுக்க வேண்டும் என்று எல்லோரின் சார்பாக தாவூதிகளின் சார்பாகவும் குறிப்பாக தாராபுரம் தாவூதிகளின் சார்பாகவும் நாங்கள் விரும்பி கேட்டு துவா செய்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.